நம்முடைய சக மனிதர்கள் நடமாட வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு போராடி வெற்றி பெற்ற அந்த வரலாற்று நூற்றாண்டிலிருந்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தோழர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வைக்கம் போராட்டம் என்பது தந்தை பெரியார் இன்றும் என்றும் என்றும் தேவை என்று சொல்லுகின்ற பொழுது, தந்தை பெரியார் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, அன்றைக்கே தந்தை பெரியார் கேரளத்திற்கும் தேவைப்பட்டார். இன்றைக்கு தந்தை பெரியார் இந்த உலகத்திற்கே உலக தலைவராக தேவைப்படக்கூடிய தலைவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் தந்தை பெரியார். சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு. தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதி வேண்டி காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். எதற்காக சுயமரியாதை இயக்கம்? எதற்காக இந்த சுயமரியாதை இயக்கம் தோன்றியது என்று சொன்னால், உலகில் எத்தனையோ இயக்கங்கள் தோன்றின, எத்தனையோ கட்சிகள் தோன்றின. ஆனால் தனி மனிதனுடைய சுயமரியாதையை காக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இயக்கம் இந்த உலகத்தில் தோன்றியது என்று சொன்னால் அது தந்தை பெரியார் அவர்களின் சுயமரியாதை இயக்கம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை தோழர்களே, அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய நோக்கம் ஜாதியை ஒழிக்க வேண்டும், வர்ணாசிரம கோட்பாட்டை குளிதோண்டி புதைக்க வேண்டும், பெண் அடிமைத்தனத்தை விரட்டி அடித்து பெண்களுக்கு உரிமையினை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். அந்த வரலாற்றிலிருந்து நாம் பெரியார் நமக்கு என்றும் தேவை என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறோம். தோழர்களே, தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுகிறார், மனிதனை மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, தொட்டால் தீட்டு, பார்த்தால் பாவம், கோவிலுக்குள்ளே போகக்கூடாது, குளத்திலே தண்ணீர் எடுக்க கூடாது என்கின்ற போன்றே கொடுமையான கொள்கைகள் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டினை பூகம்பத்தால் அழிக்காமலோ, சண்ட மாறுதத்தால் துகளாக்காமலோ, சமுத்திரம் பொங்கி எழுந்து மூழ்கடிக்க செய்யாமலோ விட்டிருப்பதை பார்த்த பிறகும் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் நான் எப்படி நம்புவது என்று கேட்கிறார் தந்தை பெரியார். எதற்காக நாம் இந்த ஜாதி ஒழிப்பு தான் திராவிடர் கழகத்தினுடைய முதன்மையான கொள்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்றா? பெரியார் ஜாதியை ஒழிக்கணுங்கிறார். ஒருத்தவன் தாழ்ந்த ஜாதின்னு சொல்ற, இன்னொருத்தவன் உயர்ந்த ஜாதின்னு சொல்ற, ஒருத்தவன் படிக்கக்கூடிய ஜாதின்னு சொல்ற, ஒருத்தவன் படிக்கவே கூடாது, படிக்கிறத காதுல கேட்டா காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்தணும்னு சொல்ற. இந்த கொடுமைகள்லாம் இருக்கும் பொழுது இதெல்லாம் கடவுள் தான் படைச்சு வச்சாருன்னு சொல்லும் பொழுது அந்த கடவுளை தூக்கி எறிந்தவர் தான் தந்தை பெரியார். அருமை தோழர்களே, தந்தை பெரியாருடைய கொள்கைகள் என்று சொல்லுகின்ற பொழுது முதற் கட்டமாக தந்தை பெரியாருடைய முதலாவது கொள்கை ஜாதி ஒழிப்பு தான் என்பதை சொன்னேன். கடவுள் மறுப்பு என்பது அதற்காக உருவாக்கப்பட்டது. ஜாதி ஒழிப்பு தான் அடிப்படை கொள்கை. இன்னொரு கொள்கை தந்தை பெரியாருடைய கொள்கை என்ன? தந்தை பெரியார் வாழ்நாள் முழுவதும் உழைத்தது இதற்காகத்தான், 2 விஷயங்களுக்காக தான். தந்தை பெரியார் ஒரு கண் ஒரு கொள்கை ஜாதி ஒழிப்பு என்று சொன்னால், மற்றொரு கொள்கை பெண்களுடைய உரிமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை தோழர்களே, பெரியாரை பார்த்து கேட்கிறாங்க, பெண்களுக்கு நீங்க உரிமை கொடுங்கன்னு சொல்றீங்களே, பெண்களுக்கு என்னதாங்கயா உரிமை கொடுக்கணும் அப்படின்னு பெரியார்கிட்ட கேட்கும் பொழுது ஐயா அவர்கள் சொல்லுகிறார், என்ன பெண்களுக்கு என்ன உரிமை கொடுக்கணும்னு நீ கேள்வி வைக்கிற? இந்த கேள்வி ஏன் இங்க வருது? ஆண்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ அது அத்தனை உரிமைகளும் பெண்களுக்கு வேண்டும் என்று சொன்ன பெண்ணுரிமை போராளிதான் தந்தை பெரியார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை தோழர்களே, 1928 தீர்மானம் போடுகிறார். அது இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது. இன்றைக்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகராக சொத்தில் சம உரிமை இருக்கிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இல்லை. தந்தை பெரியார் அவர்கள் செங்கல்பட்டிலே சுயமரியாதை இயக்க மாநாட்டினுடைய கூட்டத்தில் தீர்மானம் போட்டதுதான் இந்த பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்கின்ற தீர்மானம். அருமை தோழர்களே, பெண்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னார். என்ன சொன்னார்? பெண்களை எப்படி வளர்க்கணும்னு சொல்றார். இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை பெரியார் இதெல்லாம் இன்னைக்கு பேசலங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினாருன்னு நினைச்சு பாருங்க. என்ன சொன்னார்? நம் வீட்டு குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு சொல்றாரு. கோலம் போடுறதுக்கும் சமைக்கிறதுக்கும் இதுக்கும் பெண் குழந்தைகளை வளர்க்காதீர்கள், அவர்களுக்கு குஸ்தி போடவும் சண்டை போடவும் உடல் பயிற்சிகளையும் செய்து கொடுத்து வளருங்கள் என்று சொன்னார். பெண்களை நீளமாக முடியை வளர்க்க வைக்காதீர்கள், முடியை வெட்டி அது ஆணா பெண்ணா என்று வித்தியாசம் தெரியாத அளவிற்கு சமத்துவமாக வளங்கள் என்று சொன்னவர் தந்தை பெரியார். அருமை தோழர்களே, புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கிறாங்க. சீமான் போன்ற தற்கூரிகள் கிறுக்குத்தனமான கேள்விகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன கேள்வி கேட்டாரு தெரியுமா? சமீபத்துல
பெண்கள்லாம் தங்களுடைய கர்ப்பப்பைய அறுத்து எரிஞ்சிருங்கன்னு பெரியார் சொன்னாரு. திராவிடர் கழகத்தில் இருக்கிற எத்தனை பேர் கர்ப்பப்பைய அறுத்து எரிஞ்சிட்டீங்கன்னு ரொம்ப பெரிய அறிவாளி அவர் அப்படி கேள்வி கேட்டார். அருமை தோழர்களே, நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை பெரியார் கர்ப்பப்பையை அறுத்தறிய சொன்னாரா அப்படின்னு சொல்லி நீங்களும் ஆச்சரியப்படலாம். அது தப்பா சரியான்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா தந்தை பெரியார் எந்த நோக்கத்தில் அதை சொன்னார் என்பதை அருள் கூர்ந்து புரிந்து கொள்ளுங்கள். தந்தை பெரியார் பெண்களை கர்ப்பப்பையை அறுத்து எறிய சொன்னார். 1930களிலே சொன்னார். எதற்காக சொன்னார் என்று சொன்னால், பெண்கள் பிள்ளை வரும் எந்திரம் அல்ல என்று உறக்க சொன்ன தலைவர் தந்தை பெரியார். எதற்காக அறுத்தெறிய சொன்னாரு? அறுத்தெறிங்கன்னா அப்படி அறுத்தெறிஞ்சு அர்த்தமா? அருமை தோழர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை, ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பம் இருக்குன்னா அங்க 2 குழந்தை தான் பெத்துக்கிறாங்க. மிஞ்சி போனா இன்னைக்கு அதையும் சுருக்கி ஒண்ணுன்னு ஆக்கிட்டோம். ஆனா தந்தை பெரியார் 1930களே அதை பற்றி பேசுகிறார். என்ன சிந்திக்கிறார்? ஒரு பெண்ணினுடைய சுதந்திரம் எங்கே பறிக்கப்படுகிறது என்று சிந்திக்கிறார். அன்னைக்கு இருந்த நிலைமை என்னங்க? அன்னைக்கு ஒரு குழந்தை 2 குழந்தை பெற்றுக்கிட்டு இருந்தாங்களா? அன்றைக்கு 10 குழந்தைகள் 15 குழந்தைகள் என்று பெற்றுக் கொண்டிருந்தார்கள். பெண்கள் பிள்ளை வரும் எந்திரமாக நடத்தப்பட்டிருந்தார்கள். பெண்களுடைய சுதந்திரத்திற்கு இந்த கற்பும் இந்த கர்ப்பப்பை என்பதுதான் தடையாக இருக்கிறது என்று சொல்லி அதை அறுத்து எறிங்கன்னு கோபத்துல சொன்னார் பெரியார். என்ன அர்த்தம்? இன்னைக்கு பெரியார் ஜெயிச்சிருக்கிறாரா இல்லையா? இன்னைக்கு ஒரு குழந்தை போதும், 2 குழந்தை போதும், குழந்தை வேணுமா வேணாமான்னு முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் என்ற புரட்சியாளர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த தற்கொலை கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்லிட்டாரு? அறுத்தறிங்கன்னு சொல்லிட்டாரு. அறுத்தறிஞ்சிட்டீங்களான்னு கேட்கிறான். புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே, தந்தை பெரியாருடைய தொலைநோக்கு சிந்தனைகள் அதெல்லாம் இன்னைக்கு நம்ம அதை பேசினா நமக்கு ஓகேங்க, இன்னைக்கு இதை பேசலாம், இன்னைக்கு நாகரிகம் வளர்ந்துருச்சு, எல்லாரும் கல்வி அறிவு பட்டு இன்னைக்கு பேசுறோம்னு சொல்லலாம். 100 வருஷத்துக்கு முன்னாடி யோசிக்கிறாருங்க. என்னுடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் என்னுடைய மனதை மிகவும் வருத்திய ஒரு செய்தி. அவர் சொன்னாங்க, கிளாஸ்ல பாடம் எடுக்க வரும்பொழுது காலையிலேயே ரொம்ப டயர்டா இருந்துட்டு அவங்க சொன்னாங்க, நாங்கெல்லாம் இன்னைக்கு பெண்கள் எல்லாம் படித்து விட்டோம், பேராசிரியர்களாக கல்லூரிக்கு வந்து விட்டோம். ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய வேலை 2 மடங்காக அதிகரிக்கிறது என்று சொன்னார். எங்க பேராசிரியர் காலைல 10 மணிக்கு கல்லூரிக்கு வராங்கன்னா அவங்க காலையில 5 மணிக்கெல்லாம் ஏந்திரிச்சு அவங்க குழந்தைகள்லாம் கிளப்பி விட்டு வீட்டுல காலையில சமைச்சு வச்சு பிள்ளைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எடுத்து வச்சு இப்படி அனுப்பி வச்சுட்டு எல்லா வேலையும் வீட்டுல முடிச்சுட்டு 10 மணிக்கு இதே இங்க காலேஜ்ல வந்து திரும்பி நாங்க வேலை பார்க்க வேண்டியதா இருக்குன்னு சொன்னார். இது எவ்வளவு ஒரு வருத்தமான செய்தி. இதை இன்றைக்கு நாம் வருத்தமாக பதிவு செய்கிறோம். ஆனால் தந்தை பெரியார் இதை 70-80 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லுகிறார். தோழர்களே, வீட்டிற்கு வீடு சமையலறை இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார் தந்தை பெரியார். நீங்க யோசிச்சு பார்க்கலாம், என்னங்க வீட்டுக்கு வீடு சமையலறை இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை யோசிச்சு பாருங்க. இன்னும் 100 வருஷத்துல இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் படித்தவர்களாக மாறுவார்கள், அத்தனை பேரும் வேலைக்கு செல்வார்கள். அன்னைக்கு இந்த சமையலறை இருந்து இந்த பெண்கள் தான் சமைச்சு போடணும்னு சொன்னா அது பெண் அடிமைத்தனமாக இருக்காதா? இதை 70 ஆண்டுகளுக்கு முன்பா யோசிச்சு வீட்டுக்கு வீடு சமையலறை இருக்கக்கூடாது, ஊருக்கு பொதுவாக பொது சமையலறைகள் இருக்க வேண்டும், அதில் அனைவரும் உணவு அருந்திக் கொள்ள வேண்டும், பெண்கள் தான் சமைக்க வேண்டும் என்கின்ற நிலை ஒழிய வேண்டும் என்று 80 வருஷத்துக்கு முன்ன ஒரு மனுஷன் பேசியிருக்கிறான்னு சொன்னா தந்தை பெரியார் எப்படிப்பட்ட தொலைநோக்கு சிந்தனையாளர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை தோழர்களே, என்ன பிரச்சனை? என்ன தந்தை பெரியார் என்ன சொல்லுகிறார்? எதற்காக காலம் முழுவதும் போராடினார்? என்ன சொல்றாரு? ஆதிக்கம் தான் என்னுடைய எதிரி என்று சொல்லுகிறார். தந்தை பெரியாரோட கொள்கையை மிக எளிவா இந்த இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். பெரியாரே சொல்றார். என்ன சொல்றார்? ஒரு பெரிய நாடு ஒரு சிறிய நாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்துமே என்று சொன்னால் நான் அந்த சிறிய நாட்டின் பக்கம் இருப்பேன். அந்த சிறிய நாட்டிலே ஒரு பெரிய மதம் இருந்து மற்றொரு மதத்தை சிறுபான்மை மதம் என்று சொல்லி ஒடுக்கினால் நான் அந்த சிறுபான்மை மதத்தின் பக்கம் இருப்பேன். அந்த சிறுபான்மை மதத்திலே ஜாதிய பிரிவுகள் இருந்து நான் உயர்ந்த ஜாதி நீ தாழ்ந்த ஜாதி என்று சொன்னால் நான் அந்த தாழ்ந்த ஜாதியின் பக்கம் நிற்பேன். அந்த தாழ்ந்த ஜாதியிலே ஒரு தொழிலாளியும் முதலாளியும் இருந்தார் என்று சொன்னால் நான் அந்த தொழிலாளியின் பக்கம் நிற்பேன். அந்த தொழிலாளி தன்னுடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவியிடம் நான் ஆண் நீ பெண் என்று அடக்குமுறை ஏற்படுத்தினால் நான் அந்த பெண்ணின் பக்கம் நிற்பேன். எங்கே ஆதிக்கம் இருக்கிறதோ அதை உடைத்து எறிவதுதான் என் வேலை என்று சொல்லி களம் கண்ட தலைவர் அல்லவா தந்தை பெரியார். அருமை தோழர்களே, மிகப்பெரிய அளவு காலம் முழுவதும் தந்தை பெரியார் இதற்காகத்தான் போராடினார். இந்த சமூகத்தை மானமும் அறிவும் உள்ள மக்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக போராடினார். சூத்திரன் படிக்க வேண்டும் என்பதற்காக போராடினார். இந்த மக்களை 4 கூறாக பிரித்து வச்ச இந்த வர்ணாசிரம கோட்பாட்டை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்பதற்காக போராடினார். என்ன சொன்னா
தலையில பிரம்மனுடைய தலையில பிறந்தவன் பிராமண, தோல்ல பிறந்தவன் சத்திரிய, தொடையில பிறந்தவன் வைசிய, கால்ல பிறந்தவன் சூத்திர அப்படின்னு எழுதி வச்சான். யாரு? இந்த 4 வர்ணங்கள். இந்த 4 வர்ணத்துல தாழ்த்தப்பட்ட சகோதரர்களா இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் நாம் வருவோம்னு கேட்டா நாம் அவர்ணஸ்தர்கள், நம்ம கடவுளாலேயே படைக்கப்படலன்ட்டா. இப்பதான் தந்தை பெரியார்கிட்ட ஒரு தோழர் போய் கேள்வி கேட்கிறாரு, என்னங்கய்யா பிராமணர்கள் தலையில பிறந்தாங்களா, சத்திரர்கள் தோல்ல பிறந்தாங்களா, வைசியர்கள் தொடையில பிறந்தாங்களா, சூத்திரர்களும் காலில் பிறந்துட்டாங்களா, பஞ்சமர்களாக இருக்கக்கூடிய பறையர்களாக இருக்கக்கூடிய நாங்க எங்கெங்கயா பிறந்தோம் அப்படின்னு பெரியார்கிட்ட கேட்டப்போ, எங்கேயாவது தலையில இருந்து புள்ள பிறக்குமா, தோல்ல இருந்து புள்ள பிறக்குமா, தொடையில இருந்து புள்ள பிறக்குமா, கால்ல இருந்து புள்ள பிறக்குமா? பஞ்சமர்கள் பறையர்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் கடவுளால் படைக்கப்படவில்லை என்று சொல்லி இருக்கிறான். நீங்கள் எங்கே படைக்கப்பட்டீர்கள் என்று என்னிடம் கேள்வி கேட்கிறீர்கள். நீங்கள் எங்கே படைக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால், ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் சரியாக எப்படி பிறக்க வேண்டுமோ அப்படி நீங்கள் தான் பிறந்திருக்கிறீர்கள் என்று பதில் சொன்ன மகத்தான தலைவர் தந்தை பெரியார். தோழர்களே, இப்படி ஒவ்வொன்றத்தையும் நாம எண்ணி பார்க்கணும். இன்றைக்கு வெறும் பேச்சால தந்தை பெரியார் இதெல்லாம் பேசிட்டு மட்டும் போயிட்டாரா? தந்தை பெரியார் சும்மா மக்களை கூப்பிட்டு அப்படியே பேசிட்டு போயிட்டாரான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. மிகப்பெரிய போராட்ட களங்களை, தன்னுடைய கொள்கைகளை சாதிப்பதற்காக காலம் முழுவதும் போராடி போராட்ட களத்திலே வாழ்ந்து போராடிய செத்த மனிதர் தந்தை பெரியார் அவர்கள். செத்தவர் அல்ல, இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார். தந்தை பெரியாரை அடையாளமாக கொண்டு இன்றைக்கு இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பெரியார் தேவைப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அருமை தோழர்களே, மிகப்பெரிய போராட்டம், இந்த சாதியை ஒழிப்பதற்காக மிகப்பெரிய அளவிலே தந்தை பெரியார் ஒரு போராட்டத்தை நடத்துகிறார். என்ன போராட்டம் தெரியுமா? தந்தை பெரியார் ஒன்றிய அரசுக்கு அவகாசம் கொடுக்கிறார். என்ன சொல்றார்? உங்களுக்கு 15 நாள் தான் டைம். 15 நாள்ல சாதியை ஒழிக்கிறதுக்கு அரசியலமைப்பு சட்டத்துல வழிவகை செய்யுங்க. சட்டத்தால சாதி ஒழிக்கப்பட்டதுன்னு அறிவிங்க. நீங்க அறிவிக்கலன்னு சொன்னா நான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தீயிட்டு கொளுத்துவேன்னு சொல்லி போராட்டத்தை அறிவிக்கிறார். எப்படிப்பட்ட மகத்தான போராட்டம் யாரால் நடத்தி இருக்க முடியும்? என்னன்னு ஒரே பரபரப்பு. சட்டத்தை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எரிக்க போறாங்களா அப்படின்னு. அருமை தோழர்களே, சட்டத்தை எரித்தால் என்ன தண்டனை என்று சட்டத்திலே இல்லாத காலகட்டத்தில் 15 கால அவகாசத்தில் சாதியை ஒழிக்க வழி தேடாத அரசு சட்டத்தை கொளுத்தினால் என்ன தண்டனை என்று தேடியது. 3 ஆண்டுகள் முதல் 3 மாதங்கள் வரை கடுங்காவல் தண்டனை கொடுக்கலாம் என்று மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள் தண்டனையை அறிவிக்கிறார்கள். தண்டனையை அறிவித்த பிறகு தந்தை பெரியார் அறிவிக்கிறார், நவம்பர் 26, 1957 இந்திய அரசியலமைப்பு சட்டம் சாதியை பாதுகாக்கக்கூடிய பிரிவுகளை கொண்டிருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் தீயிட்டு கொளுத்தப்படும் என்று சொல்லி போராட்டத்தை அறிவித்த தலைவர் தந்தை பெரியார். மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடக்குதுங்க. இந்த போராட்டத்தில் 3000த்திற்கும் மேற்பட்ட தோழர்கள், நம்முடைய கருஞ்சட்டை திராவிடர் கழக ஜாதி ஒழிப்பு போராளிகள் சிறையில் இருக்கிறார்கள். தோழர்களே, கிட்டத்தட்ட 3000த்துக்கு மேற்பட்ட தோழர்களை சிறையில் அடைக்கிறான். 10,000த்துக்கு மேற்பட்ட தோழர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதியிருந்த பேப்பரை தீயிட்டு கொளுத்துகிறார்கள். 18 தோழர்கள் சிறையிலேயே செத்து மடிந்தார்கள் என்று சொன்னால், சாதி ஒழிப்பிற்காக சிறையில் செத்து மடிந்த வரலாறு திராவிடர் கழக தோழர்களுக்கு உண்டு என்பதனை நம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மகத்தான போராட்டம். அருமை தோழர்களே, இன்றைக்கு பெண்கள் அந்த போராட்ட களத்தில் இருந்தாங்க. கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்க. கர்ப்பிணி பெண்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்தி சிறைக்கு போறாங்க. சிறையிலேயே அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்கிறது. தோழர்களே, அந்த பெண்ணுக்கு பெயர் வைக்கிறார்கள் சிறை பறவை என்று சொன்னால் எப்படிப்பட்ட புரட்சிகரமான இயக்கம் இந்த இயக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை தோழர்களே, நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவையாறை சேர்ந்த தோழர் மஜித் சிறையிலேயே செத்து மடிகிறார். அவருடைய தாயார் அவர்கள் சொல்லுகிறார், வருத்தப்படவில்லை, என்னுடைய மகன் போய் போராட்ட களத்துல செத்து போயிட்டானு அவங்க அழுகல. அவங்க சொன்னாங்க, என்னுடைய மகன் தியாகியாகி விட்டான் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த திராவிடர் கழகம் எப்படிப்பட்ட இயக்கமாக இருந்திருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சியிலே வாழவாடி என்கின்ற பகுதியை சேர்ந்த பெரியசாமி என்கின்ற 14 வயசு சிறுவங்க, 14 வயசு பையன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஜாதியை பாதுகாக்குதுன்னு சொல்லி பெரியார் அறிவிக்கிறாருன்னு சொல்லி கொளுத்திட்டு சிறைக்கு போயிடுறான். 14 வயசு பையன் ஜெயில இருக்கிறான்னு சொன்னோன்னே ஆளுநர் வந்து பார்வார், ஏன்பா நீ ஏன்பா ஜெயில இருக்கிற அப்படின்னு கேட்கிறப்போ, தந்தை பெரியாரின் அறிவிப்பை ஏற்று ஜாதியை பாதுகாக்கின்ற இந்திய அரசியல் சட்ட பிரிவுகளை கொளுத்தி விட்டு சிறைக்கு வந்திருக்கிறேன்னு சொல்றான். அந்த ஆளுநர் சொல்றாரு, ஏன்பா நீ சின்ன பையனா இருக்கிற, நான் உன்னை வெளில விட்டுறேன், இதுக்கப்புறம் நீ இது மாதிரி செய்ய மாட்டேன்னு மட்டும் சொல்லுன்னு சொல்றாரு. என்ன சொன்னான் அந்த தோழன்?
என்ன சொன்னான் தெரியுமா தோழர்களே? தந்தை பெரியார் என்னை நீங்கள் வெளியில் விட்டீர்கள் என்று சொன்னால், தந்தை பெரியார் அவர்கள் அறிவித்தால் மீண்டும் இந்த ஜாதியை பாதுகாக்கின்ற இந்திய அரசியல் சட்டத்தை கொளுத்துவிட்டு நான் சிறைக்கு வருவேன் என்று 14 வயது சிறுவன் சொன்னார் என்று சொன்னால், அந்த வாரிசில் வந்த தோழர்கள் நம்முடைய திராவிடர் கழக தோழர்கள். இன்றைக்கு ஏன் இந்த ஜாதி ஒழிப்பு பத்தி நாம இந்த அளவுக்கு பேச வேண்டியது இருக்கு? இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல இந்த ஜாதி என்கின்ற பிரச்சனை இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல இருக்கு. இன்னைக்கே இந்த நிலைமைன்னா தந்தை பெரியார் எப்படிப்பட்ட சூழலில் இந்த ஜாதியை ஒழிக்க போராடி இருப்பாருன்னு நாம எண்ணி பார்க்கணும். இன்னைக்கு நேற்று முன்தினம் என்ன நடக்குது? சேலத்துல கடையாம்பாடிங்கிற பக்கத்து ஊர்ல நம்முடைய தாழ்த்தப்பட்ட தோழர் மாணவன் செருப்பு போட்டுட்டு தெருவில் நடந்தானே, இடைச்சாதி மனநிலையில் இருந்தக்கூடியவர்களால் அடித்து துன்புறுத்தப்பட்டிருக்கிறார். நம்முடைய தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் புல்லட் ஓட்டினான்னு சொன்னா புல்லட் ஓட்டின கையை வெட்டுவேன்னு சொல்லி கையை வெட்டுற கொடுமை இன்னைக்கு நடக்குது. அருமை தோழர்களே, நல்லா படிச்சதுக்காக வெட்டான். தாழ்த்தப்பட்ட தோழர்கள் நன்றாக ஒரு மாணவன் படிச்சு முன்னேறிட்டான்னு சொல்லி அதே வகுப்புல இருக்கிற 12ஆம் வகுப்பு மாணவனுடைய புத்தியிலே இந்த ஜாதியை கொண்டு வைத்திருக்கிற ஒரு கேடுகட்ட சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 12வது படிக்கிற பையன் நல்லா படிக்கிறான், தாழ்த்தப்பட்டவன் எப்படா நல்லா படிக்கிறானே அவன் கையை வெட்டுறான். இன்னும் சொல்ல போனா ஐயா அவர்கள் சொன்னதை போல மிகப்பெரிய அளவுக்கு ஜாதி மறுப்பு திருமணம் செய்தா ஆசையா வளர்த்த மகளை, சோறூட்டி வளர்த்த பிள்ளைய, பாலூட்டி வளர்த்த மகளை, பாசத்தோடு வளர்த்த மகளை வேற ஜாதியில திருமணம் பண்ணிட்டான்னு சொன்னா இந்த பாசம் எங்க போகுதுன்னு தெரியல, கழுத்தறுத்து கொள்ளக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்குதுங்க. ஜாதி ஆணவ கொலைகள் நடக்குது. இப்ப அதற்கு எதிராக நாம் களம் காண வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். என்ன நடக்குது? ஒரு ஆணவ கொலையை ஒருத்தவன் செஞ்சிடறான், அவனை A1 குற்றவாளின்னு சொல்லி அவனுக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்துடுறாங்க. பரோல்ல அவன் வெளில வரப்ப அவனை பெரிய தியாகி போல ஒரு மூடர் கூட்டம் அவனை கொண்டாடி திரிகிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒழிக்கணும்னு சொன்னா இன்றைக்கு மட்டுமல்ல, இந்த சாதிய நிலை ஒழிகின்ற வரைக்கும் தந்தை பெரியார் நமக்கு போர் ஆயுதமாக பேராயுதமாக தேவைப்படுகிறார். அவரை கையில் வைத்து இந்த சாதியை ஒழிப்பதற்கு நாம் போராட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பல பேர் கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான்? தந்தை பெரியார் என்ன கிழிச்சிட்டார்னு கேட்கிறான். முக்கியமா நம்முடைய துரோகியா இருக்கிற இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கிற தற்கூரி சீமான் தான் பேசுறார். என்ன பேசுறார்? என்ன கேட்கிறார்? தந்தை பெரியார் தான் உங்களை படிக்க வச்சாரா? பெரியார் தான் எல்லாத்தையும் செஞ்சு கிழிச்சாரா? பெரியார் தான் உங்களை படிக்க வச்சாருன்னா வள்ளுவரையும் ஔவையாரையும் யாரு படிக்க வச்சானே ஒரு தற்கூரி கேள்வி கேட்குது. உங்களுக்கே நியாயமான கேள்வியா நினைச்சிடாதீங்க. பெரியார் தான் படிக்க வச்சாருன்னா ஆமா பெரியார் தான் படிக்க வச்சாருன்னு சொல்றாங்க. அப்புறம் ஔவையார் எப்படி படிச்சாங்க, வள்ளுவர் எப்படி படிச்சாருன்னு அவர் நியாயமா கேட்கிறாரப்பா, பெரிய அறிவாளியா இருப்பார் போல நினைக்க கூடாது. அருமை தோழர்களே, அவரிடம் நாம் திருப்பி கேட்க வேண்டிய கேள்வி, ஔவையார் படிச்சிருந்தாங்க சரிங்க, திருவள்ளுவர் படிச்சிருந்தாரு சரிங்க, ஔவையார் போல எண்ணற்ற பெண்பார் புலவர்கள் பெண்கள் அன்றைக்கு படித்திருந்தார்கள் சரிதான். என்னுடைய தாத்தனும் இங்கே கூடியிருக்கிறீர்களே உங்களுடைய தந்தையும் பாட்டனும் பாட்டியும் எத்தனை பேர் படித்திருந்தார்கள் என்ற கேள்வியை கேட்கணுமா இல்லையா? எங்களை யாரு படிக்க விடாம பண்ணது? அந்த இடத்துல தானே கேள்வி கேட்கணும். எங்களை படிக்க விடாம பண்ணவன நீ கேள்வி கேட்காம இதையெல்லாம் போராடி பெற்று தந்த தந்தை பெரியார் தான் உங்களை படிக்க வச்சார்னு கேள்வி கேட்கிறானா அவனுடைய நோக்கம் என்ன என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய அளவிற்கு தந்தை பெரியார் தான் எங்களை படிக்க வைத்தாரான்னு கேட்டா ஆமா தந்தை பெரியார் தான் எங்களை படிக்க வைத்தார் என்று உறக்க சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக நீதி, அந்த இடஒதுக்கீடு என்பது தந்தை பெரியார் தான் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1928 நீதி கட்சி காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இடஒதுக்கீடு நடைமுறையில் இருந்துச்சு. 1950 அரசியலமைப்பு சட்ட நடைமுறைக்கு வந்த மறு ஆண்டு நீதிமன்றம் ஒரு மிக கொடுமையான தீர்ப்பை கொடுக்குது. என்ன கொடுக்குது? செண்பகம் துரைராஜன் அப்படிங்கிற அந்த பார்ப்பன பெண்மணி ஒரு வழக்கு போடுறாங்க. இடஒதுக்கீடு என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கு, சாதி பார்த்து அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கிறது தப்பு, இது அரசியலமைப்பு சட்டத்துல சமத்துவம்னு சொல்ற பிரிவுக்கு எதிரானதா இருக்கு அப்படின்னு சொல்லி வழக்கு போடுறாங்க. அந்த வழக்குல என்ன நடக்குது? அந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் என்ன தீர்ப்பு சொன்னுச்சுன்னு கேட்டா இடஒதுக்கீடு அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, எனவே இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டான். என்ன நடக்கும்? இடஒதுக்கீடு யாருக்காக கொடுக்கப்படுகிறது? இன்னைக்கு நம்ம நிறைய பேர் கேள்வி கேட்டு நம்மளை குழப்புமா. நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை பார்த்து கேள்வி கேட்பான், ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லி கொடுக்கிற பள்ளிக்கூடத்துல ஜாதி கேட்கலாமான்னு கேள்வி கேட்பான். ஜாதியே ஒழிக்கணும்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்தில் எதுக்குங்க ஜாதி பேரை எழுத சொல்றீங்க, எதுக்குங்க ஜாதி பேரை கேட்கறீங்கன்னு கேட்பான். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும்,
எதற்காக பள்ளிக்கூடத்துல ஜாதி கேட்கிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பதில் சொல்லணும். அவன் என்ன சூழ்ச்சி பண்றாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். எதற்காக பள்ளிக்கூடத்துல ஜாதி கேட்கிறாங்க? இன்னைக்கு ஜாதி பேரை கூட கேட்கறது இல்ல, என்ன கேட்டகரின்னு தான் கேட்கிறாங்க. எஸ்சியா, எஸ்டியா, பிசியா, எம்பிசியா அதுதான் கேட்பாங்க. ஜாதி பேரை இன்னைக்கு கேட்கறது இல்ல. எதற்காக கேட்கிறாங்க பள்ளிக்கூடத்துல ஜாதி? எந்த ஜாதியால் உன்னை படிக்க கூடாது என்று சொன்னாலோ, எந்த ஜாதியால் நீ மேலே வந்துவிடக் கூடாது என்று சொன்னானோ, எந்த ஜாதியால் உனக்கு கல்வி உரிமை மறுக்கப்பட்டதோ அதே ஜாதியை அடிப்படையாக கொண்டு நீ தான் முதலில் படிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுவதுதான் இடஒதுக்கீடு, வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், சமூக நீதி என்பதனை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சமூக நீதிக்கு ஆபத்துங்க. மிகப்பெரிய அளவுல யாரும் போராடல. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இதற்கு எதிரான இந்த பிரச்சனைய யாருக்கும் அந்த அளவுக்கு புரியல. ஆனால் தந்தை பெரியார் புரிந்து கொண்டிருந்தார். ஏனென்று சொன்னால் தந்தை பெரியாருடைய கோரிக்கை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடு. அன்னைக்கு 1928 இந்தியாவில் வேற எங்கேயுமே இல்லாத காலகட்டத்திலேயே தமிழ்நாட்டில் மட்டும் இடஒதுக்கீடு இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் தந்தை பெரியார். தந்தை பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியிலே ஏறினதே சமூக நீதிக்காக தான். வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பல முறைகளிலே சொல்லுகிறார். வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை காங்கிரஸ் ஏற்கவில்லை. எனவே அதை விட்டு வெளியேறி சமூக நீதி வேண்டும் என்பதற்காக அதற்காக களம் காண ஒரு சமூக அமைப்பை கட்டமைத்து தான் தந்தை பெரியார் வந்தார். அருமை தோழர்களே, எதற்காக என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த தீர்ப்பை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் வகுப்புரிமை போராட்டம் என்று சொல்லி தந்தை பெரியார் போராட்ட களம் காணுகிறார். தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் போராட்ட களமாக மாறுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதல் திருத்தத்திலே சரத்து 15 உட்பிரிவு 4 என்பது சமூக நீதிக்காக, நம்முடைய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீடுக்காக திருத்தப்பட்டது என்று சொன்னால் அதற்கு காரணமான தலைவர் தந்தை பெரியார். பெரியார் தான் உங்களை படிக்க வச்சார்னு சொன்னார்னா, ஆமா பெரியார் தான் எங்களை படிக்க வச்சார், பெரியாரால தான் இன்னைக்கு இடஒதுக்கீடு இருக்கு, அதனாலதான் நாங்க இன்னைக்கு படிச்சிருக்கிறோன்னு நெஞ்சை நிமிர்த்தி பெரியார் தான் படிக்க வைத்தார் என்று சொல்ல வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அருமை தோழர்களே, மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க நாள். இன்றைக்கு என்ன நாள்? குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து நாகையில் இருந்து தந்தை பெரியார் அவர்களுடைய தோழர்கள், கருஞ்சட்டை தோழர்களின் குலக்கல்வி திட்ட எதிர்ப்பு படை நாகை அவுரி திடலில் இருந்து புறப்பட்டு சென்னையை நோக்கி சென்ற மகத்தான நாள் இன்றைய நாள். 1954 சென்னை நம்முடைய தோழர்கள் மிகப்பெரிய அளவிற்கு நாகையில் இருந்து சென்னை வரைக்கும் நடந்தே செல்லுகிறார்கள். எதற்காக? ராஜகோபாலாச்சாரியார் என்கின்ற முதலமைச்சர் கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் அந்த பிரச்சாரம் போராட்டம் நடைபெறுகிறது. என்ன குலக்கல்வி திட்டம்? என்ன சொல்லுது அந்த திட்டம்? அருமை தோழர்களே, புரிந்து கொள்ள வேண்டும். ராஜகோபாலாச்சாரியார் என்ன சொன்னாரு தெரியுமா? அந்த குலக்கல்வி திட்டம் என்னன்னு தெரியுமா? பகுதி நேரம் நம்முடைய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் பகுதி நேரம் படிக்கணும், பகுதி நேரம் அவங்களுடைய அப்பா தொழிலை செய்யணுங்கிறது அந்த திட்டம். இது என்ன நியாயமான திட்டமானு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய சூழ்ச்சியை தந்தை பெரியார் அவர்கள் தான் கண்டுபிடித்தார். இது அவன் புதிய கல்விக் கொள்கை தான் சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆனா தந்தை பெரியார் தான் இது புதிய கல்விக் கொள்கை அல்ல, ஜாதி தொழிலை அவரவரை செய்ய வைக்கின்ற குலக்கல்வி என்ற அடையாளம் கண்டு போராடிய தலைவர் தந்தை பெரியார். என்ன பிரச்சனை? அதுல என்னுடைய தாழ்த்தப்பட்ட சகோதரர் இருக்கிறார், பறையடிக்கக்கூடிய ஒரு தொழிலாளி இருக்கிறார். அவர் வீட்டு பையன் என்ன செய்வான்? காலையில படிப்பான், மாலையில பறையடிக்க கத்துப்பார். என்னுடைய துணி வெளுக்கக்கூடிய தொழிலாளனுடைய ஒரு மாணவர் இருக்கிறார். அந்த பையன் என்ன பண்ணுவான்? காலையில படிப்பான், மாலையில துணி வெளுப்பான். மண்பாண்டம் செய்யக்கூடிய தொழிலாளனுடைய மகன் இருக்கிறார், காலையில படிப்பான், மதிய மண்பாண்டம் செய்வான். இப்படி அவரவர்களுடைய ஜாதி தொழிலை மதிய நேரத்திற்கு பிறகு செஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா பாப்பா என்ன செஞ்சிருப்பான்? காலையிலையும் படிச்சிருப்பான், மாலையிலையும் சாஸ்திரம் படிப்பான், வேதம் படிப்பான், பிராணம் படிப்பான். அப்ப எங்களுடைய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் படிக்க கூடாது, பார்ப்பனர்கள் மட்டும்தான் படிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு திட்டம் இந்த குலக்கல்வி திட்டம் என்று சொல்லி தந்தை பெரியார் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை காண்கிறார். என்னுடைய மாணவனை படிக்க கூடாதுன்னு சொல்ற இந்த திட்டத்தை நீ விளக்கலனா உன்னை கொளுத்திருவடான்னு சொன்னார். அருமை தோழர்களே, அதன் விளைவாக தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் போராட்ட களத்தை கண்டது. மக்களுடைய விழிப்புணர்வை அடைந்தார்கள். அதன் காரணமாக ராஜகோபாலாச்சாரி, பார்ப்பன ராஜகோபாலாச்சாரி முதலமைச்சர் பதவியை விட்டு ஓடி விலகினார். பச்சை தமிழர் காமராஜர் அவர்களை தந்தை பெரியார் முதலமைச்சராக அரியணையில் அமர்த்தினார். அதன் விளைவாக அன்றைக்கு குலக்கல்வி திட்டம் அடித்து ஒடித்து ஓட விரட்டப்பட்டது. அதனால் இன்னைக்கு நாம படிச்சிருக்கிறோம்.
அப்ப பெரியார் தான் படிக்க வச்சாரான்னு கேட்டா, ஆமா பெரியார் தாங்க எங்களை படிக்க வச்சாரு. பெரியார் இல்லைன்னு சொன்னா எங்க அப்பா என்ன ஜாதி தொழிலை செஞ்சிருப்பாரோ அந்த தொழிலை தானே நான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருந்திருப்பேன். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்களும் மருத்துவராக இருக்க முடியுமா? இங்க இருக்கக்கூடியவர்கள் பொறியாளராக இருக்க முடியுமா? வழக்கறிஞராக இருக்க முடியுமா? நீதிபதியாக இருக்க முடியுமா? மாவட்ட ஆட்சியராக இருக்க முடியுமா? எல்லாம் அவங்க ஜாதி தொழில தான் செஞ்சுட்டு இருந்திருப்போம். இன்றைக்கு அந்த நிலையை மாற்றி இன்றைக்கு இங்கு படித்தவர்களாக பெரும்பான்மை மக்களை மாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த மகத்தான பெருமை தந்தை பெரியாருக்கே சாரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமை தோழர்களே, மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு அந்த தந்தை பெரியார் அவர்களால் அன்றைக்கு விரட்டப்பட்ட அந்த திட்டம் இன்றைக்கு நவீன வடிவத்தில் மீண்டும் நம் மீது திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றிய அரசின் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு என்று தலைப்பு வைத்திருக்கிறோம். இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை இப்ப எப்படி வந்துச்சுன்னு கேட்டோம்னா, இந்த பிரச்சனை இப்ப எப்படி வந்துச்சு? தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதி 2152 கோடி நம்முடைய பங்கு. அந்த பங்கு தொகையை நாம ஒன்றிய கல்வி அமைச்சர்கிட்ட கேட்கும் பொழுது ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தான் தோன்றித்தனமாக பதில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்க புதிய கல்விக் கொள்கைய இந்த மும்மொழி கொள்கைய ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கான நாங்க கல்வி நிதியை கொடுப்போம்னு சொல்லி திமிருத்தனமாக பேசினார். நம்முடைய தமிழர் தலைவர் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் தான் சொன்னார், நீங்கள் திமிர்தனமாக பேசுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் திமிர்தனத்தை அடக்கக்கூடிய சக்தி தமிழ்நாட்டிற்கு உண்டு என்று நம் தலைவர் அவர்கள் அறிவித்தார். அருமை தோழர்களே, அந்த மும்மொழி கொள்கைங்கிறது இந்த தேசிய கல்விக் கொள்கைக்குள்ளதான் இருக்குது. இந்த தேசிய கல்விக் கொள்கையும் மும்மொழி கொள்கையும் நீங்க ஏத்துக்கிட்டாதான் நான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு நான் கல்வி நிதியை கொடுப்பேன், அதுவும் நம்மளோட பணத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு அவன் சொல்றதை நம்ம ஏத்துக்கிட்டாதான் கொடுப்பேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். என்ன இந்த தேசிய கல்விக் கொள்கை ஏங்க நீங்க எதிர்க்கிறீங்க? எதுக்காக நாம் எதிர்க்கிறோம்? எதற்காக தமிழ்நாடு இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லுது? எதற்காக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இது காவி கொள்கை, நீங்கள் 2152 கோடி மட்டுமல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் இந்த தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் எதற்காக சொல்லுகிறார்? இந்த தேசிய கல்விக் கொள்கையில நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நம்முடைய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் படித்து விடக் கூடாதுங்கிறதுக்காக ஒருத்தவங்க கல்விக் கொள்கையை கொண்டு வராங்க. அந்த கல்விக் கொள்கையை நாம எப்படி ஏத்துக்க முடியும்? நாம எப்படிங்க ஏத்துக்க முடியும்? என்ன சொல்றான் அந்த தேசிய கல்விக் கொள்கையில? இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும். என்ன சொல்றான் தெரியுமா? 3ஆம் வகுப்பு மாணவனுக்கு பொது தேர்வான், 5வது படிக்கிற மாணவனுக்கு பொது தேர்வான், அதையும் விட்டா 8வது படிக்கிற மாணவனுக்கு பொது தேர்வான். இத்தனை மாணவருக்கு எப்படி வைக்கிறான்? பொது தேர்வு வைக்கிறான். ஏங்க பிஞ்சு வயசுல நம்முடைய மாணவர்களுக்கு பொது தேர்வு என்று கொண்டு வருவது எவ்வளவு பெரிய மோசடியான வேலை. என்ன பண்ணுவான் என்னுடைய மாணவன்? ஒருத்தர் 3வதுல ஃபெயிலா போறாங்க, 5வதுலயும் ஃபெயிலா போறான், 6வதுலயும் பொது தேர்வு தான், 6வதுலயும் ஃபெயிலா போறான். அப்ப அவனுடைய மனநிலை என்னவாக மாறும்? நமக்கு படிப்பு வரலன்னு அந்த பையனுக்கு தோன்றுமா தோன்றாதா? இப்ப நம்ம என்ன நடைமுறையில் வச்சிருக்கிறோம்? தத்தி படிச்சாலும் எப்படியோ பாஸ் பண்ணி 9வது வரைக்கும் கொண்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அவன் எப்படியோ படிச்சு பாஸ் பண்ணி மேல வந்துருவான்னு நாம ஒரு திட்டத்தை வச்சிருந்தா இவன் என்ன சொல்றான்? 3வது 5வது 6வது 8வது பிள்ளைக்கெல்லாம் பொது தேர்வுங்கிறான். இதுலயே மறைமுகமா இன்னொரு சூழ்ச்சியை செய்யறான் தோழர்களே, அதை தான் நாம் புரிந்து கொள்ளணும். 6வதுல இருந்து என்ன சொல்றான்? 6வது படிக்கிற மாணவனுக்கு தொழிற்கல்வியை நாங்க கத்துக் கொடுப்போம்னு சொல்றான். 3வது 5வதுல பொது தேர்வு வச்சிடறான். அதுல படிக்க முடியாத மாணவன் 6வதுல தொழிற்கல்விக்கு போயிடலான்னு சொல்லிட்டான். யாரு தொழிற்கல்விக்கு போவா? என்னுடைய தாழ்த்தப்பட்ட மாணவன் தானே தொழிற்கல்விக்கு போவான். உயர் அதிகாரத்திலையும் சாதியால் உயர்ந்தவர்களும் பணக்காரர்களும் தொழிற்கல்வியை நோக்கியா தன்னுடைய பிள்ளைய சேர்க்க போறாங்க. படிப்பு வரல போல ஏதாவது தொழிலை கத்துக்கிட்டாது பொழைச்சுப்பானேன்னு சொல்லி நம்முடைய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தானே இதனால தொழிற்கல்வியை நோக்கி போவாங்க. இந்த சூழ்ச்சியை நாம் புரிஞ்சுக்கணும். சரி, நீ இத்தனை பொது தேர்வு 3 பொது தேர்வு வைக்கிறப்பா, இதையும் நான் முடிச்சுக்கிறேன்னு சொன்னா எப்பொழுதும் போல, இப்ப எப்பொழுதும் போல கூட இல்ல, 9, 10, 11, 12 இதுக்கு செமஸ்டர் முறையில தேர்வு வச்சிருவாங்க. இது செமஸ்டர் முறையில நீ பொது தேர்வு வைக்கிற. இத்தனை தெருவுல எங்க மாணவன் ஒருத்தவன் தாண்டி கடந்து வந்துட்டான், அவனை நீ கல்லூரிக்கு அனுப்பிடுவியான்னு கேட்டா கல்லூரிக்கு அனுப்ப மாட்டாங்களாம். என்ன பண்ணுவாங்களா? நீங்க கல்லூரிக்கு போகணும்னா தேசிய அளவுல ஒரு நுழைவுத் தேர்வை எழுதிதான் நீங்க உள்ள போகணுமா. தேசிய அளவில் நுழைவுத் தேர்வுனா என்ன பிரச்சனை? இன்னைக்கு நாம நீட் தேர்வே வேணான்னு போராடிட்டு இருக்கிறோங்க. அருமை தோழர்களே, புரிந்து கொள்ள வேண்டும். நீட் தேர்வே இன்னைக்கு நாம வேணான்னு போராடிட்டு இருக்கிறோம். நம்முடைய அரியலூரில் இருக்கக்கூடிய அக்கா அனிதா அவர்கள் நீட் தேர்வினால் முதல் பலியானவர். இந்த ஒன்றிய பாசிச பாஜக அரசினால் படுகொலை செய்யப்பட்டவர். அவரால் என்ன படிக்க முடியாம ஃபெயிலா போனார் அவர் நீட்ல. அவரு நம்முடைய அக்கா அனிதா அவர்கள் 1200க்கு 1176 மதிப்பெண்ணுங்க 12ஆம் வகுப்புல.
ஆனா நீட் தேர்வில் அவரால் தேர்ச்சி பெற முடியல. ஏன் நீட் தேர்வில் அவரால் தேர்ச்சி பெற முடியல? என்ன மிகப்பெரிய பிரச்சனைங்க என்னன்னு கேட்டோம்னா, இந்த இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்தந்த மாநிலத்திற்கு மாநில பாடத்திட்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு மாநிலமும் அதுக்கு சிலபஸ் வச்சிருக்கிறோம். நாம தமிழ்நாடு பாடத்திட்டத்திற்கு கீழே படிக்கிறோம். ஆனா அந்த நீட் தேர்வில் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, சிபிஎஸ்இ சிலபஸ்ல இருந்தா நான் கொஸ்டின் கேட்பேன்னு சொல்றான். இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி என்பதை நான் புரிந்து கொள்ளணும். நான் ஒரு திட்டத்தில் படிக்கிறேங்க, நான் ஒரு சப்ஜெக்ட்ல படிக்கிறேன், ஆனா நீ வேற ஒரு சப்ஜெக்ட்ல கொஸ்டின் கேட்டு அதுதான் அனைவருக்கும் பொதுவான தேர்வுன்னு சொன்னா இதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதனால எங்களுடைய அக்கா அனிதா அவர்கள் கொல்லப்பட்டார். தமிழ்நாட்டிலே 30க்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த நீட் தேர்வினால் இந்த மண்ணில் பாசிச பாஜக அரசால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த மாசத்துல மட்டும் 2 பேர் நீட் தேர்வினால் செத்து போயிருக்கிறார். இந்த மார்ச் மாசம் 3ஆம் தேதி திண்டிவனத்துல ஒரு மாணவி நீட் தேர்வின் ஆபத்தினால் உயிரிழந்தார். இன்னைக்கு காலையில சென்னையில ஒரு மாணவி 2 வருஷமா நீட் தேர்வுக்கு பயிற்சி பெற்று இன்றைக்கு அந்த மே மாசம் தேர்வு வருது, அதனால இன்னைக்கு தன்னுடைய தூக்கிட்டு வீட்டிலேயே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட மோசமான நிலை! இதை ஒழிக்க வேணாமா? இந்த நீட் தேர்வை நாம ஒழிக்க வேணாமா? இந்த நீட் தேர்வை ஒழிக்கணும்னு நாம போராடிட்டு இருக்கிறோங்க மிகப்பெரிய அளவுல. யாரு சிபிஎஸ்இல படிக்கிறா? நீ சிபிஎஸ்இ சிலபஸ்ல இருந்து கேள்வி கேட்பங்கிறிய. யாரு சிபிஎஸ்இல படிக்கிறா? என்னுடைய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் எத்தனை பேர் சிபிஎஸ்இல படிக்கிறார்கள்? சிபிஎஸ்இல படிக்கிறவன் யாரு? உயர் அதிகாரத்தில் இருக்கிறவனும், உயர் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஜாதியா உயர்ந்தவன் பணக்காரன், இவன் தான் சிபிஎஸ்இல தன்னுடைய மாணவனை சேர்க்கிறான். என்னுடைய தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் எத்தனை பேர் சிபிஎஸ்இல சேர்க்கிறார்கள்? அப்ப நான் சிபிஎஸ்இ சிலபஸ்ல இருக்கிறவன் தான் மருத்துவராக முடியும்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! அதனால அந்த நீட் தேர்வே நாம இன்னைக்கு வேணான்னு போராடிட்டு இருக்கோம். இல்ல தகுதின்னு பேசுவான். மருத்துவ கல்விக்கு தகுதியான மாணவர்கள் அனுப்புனா அந்த நீட் தேர்வு தாங்கிறான். என்ன தகுதி என்ன வச்சிருக்கிறான்? 2018 கல்பனா குபாரிங்கிற மாணவி பீகார்ல தேசிய அளவுல, பீகாரை சேர்ந்த மாணவி தேசிய அளவுல நீட் தேர்வுல முதலிடங்க, தேசிய அளவுல முதலிடம் படிக்கிறார். அந்த மாணவிட்ட போய் தேசிய அளவில், அது பீகார்ல இருந்து கல்வி பின்தங்கிய மாநிலத்திலிருந்து முதலிடம் படிச்சிருக்கியம்மா, நீ எங்கம்மா படிச்ச +2 +1 கேட்டா அந்த பிள்ளை ஸ்கூலுக்கே போலங்க, கல்லூரிக்கே போகல, பள்ளிக்கே போகாம கோச்சிங் சென்டர்ல பணத்தை கொட்டி படிச்சு தேசிய அளவுல நீட் தேர்வுல ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க தான் தகுதியானவங்கன்னு சொல்ல முடியுமா? மருத்துவத்துக்கு தேவை தகுதியான மாணவர்கள் சொன்னா எப்படியான மாணவர்கள் தேவை? இன்னைக்கு பணத்தை கொட்டி அவன் கோச்சிங்ல படிச்சுட்டு வந்தானா நாளைக்கு மருத்துவத்தை சேவையா செய்வாங்களா தொழிலா செய்வாங்களாங்கிற கேள்வி இருக்குதா இல்லையா? பணத்தை கொட்டி படிச்சுட்டு வந்தவன் இங்க வந்து திரும்பிய பணத்தை எடுக்க தானே பாப்பான். அப்ப மருத்துவங்கிறத வணிகமயமாக்கக்கூடிய நம்முடைய மாணவர்களை கோச்சிங் சென்டர்ல போய் பணத்தை கொட்டி படிக்கணும்னு தனியார் மயத்திற்கு மிகப்பெரிய அளவுல ஊதுகுழலாக இருக்கக்கூடிய இந்த பாசிச பாஜக அரசு நீட்டுங்கிற நுழைவுத் தேர்வை இன்ன வரைக்கும் ஒழிக்காம வச்சிருக்கிறார். அதை எதிர்த்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம். 2010 இருந்து 2018 தான் அனிதா அவர்கள் இறந்து போகிறார்கள். ஆனால் நம்முடைய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் 2010 இருந்து இந்த நீட் தேர்வுக்கு எதிரான அந்த களத்தை அமைச்சு நாம போராடிட்டு இருக்கிறோம். இன்னை வரைக்கும் போராடிட்டு இருக்கிறோம். ஆனா இவன் என்ன சொல்றான்? இந்த நீட் தேர்வு மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த மருத்துவத்திற்கான நுழைவுத் தேர்வு மட்டும் இல்ல, இதற்கு பிறகு நாம் என்ன படிக்க வேண்டும் என்று சொன்னாலும், எந்த கல்லூரியில MA BA எது படிக்கணும்னாலும், BSc எது படிக்கணும்னாலும் நீ ஒரு நுழைவுத் தேர்வை எழுதிதான் நீ வர முடியும்னு சொல்றான்னு சொன்னா இதை எப்படி நாம் அனுமதிக்க முடியும்? அதனால இந்த நுழைவுத் தேர்வை, தேசிய நுழைவுத் தேர்வை கொண்டு வருகின்ற தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்குதுங்க. என்ன சொல்றான்? விஸ்வகர்மா யோஜனான்னு இந்த திட்டத்துல ஒண்ணு கொண்டு வரான். என்ன சொல்லுது இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டம்? நம்முடைய தந்தை பெரியாரவர்களால் அடித்து விரட்டப்பட்ட அந்த குலக்கல்வி திட்டத்தை மறு உருவமா கொண்டு வந்து திரும்பியும் நம் மாணவர்களை ஜாதி தொழிலை நோக்கி இழுத்துட்டு போறதுக்கு சதி சித்தம் தீட்டுறாங்க இந்த பாஜக அரசு. விஸ்வகர்மா யோஜனாவா பேரு? தொழில்களை ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்க திட்டமா? இந்த திட்டத்துல என்ன தகுதின்னு சொல்றான்? 18 தொழில பட்டியலிடுறான். 18 தொழில்களும் ஜாதி தொழில், செருப்பு தைக்கக்கூடிய தொழில், மண்பாண்ட செய்யக்கூடிய தொழில், முடி திருத்தக்கூடிய தொழில், இப்படி 18 தொழில்களை ஜாதி தொழில்களை பட்டியலிட்டு அது விஸ்வகர்மா யோஜனா தான் திட்டம். உங்களுக்கு நான் வந்து தொழில் செய்யக்கூடிய மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பேன்னு சொல்றான். யாருக்கு ஊக்கத்தொகை கொடுப்பானா? 18 வயசு ஆனவங்களுக்கு இதுக்கு தகுதியா? +2 முடிச்சுட்டு கல்லூரி கல்விக்கு போகக்கூடிய என்னுடைய மாணவன் தான் இதுக்கு தகுதியா? அதுக்கு என்ன அடுத்த கட்ட தகுதின்னு பார்த்தோம்னா, இந்த தொழிலுக்கு நீங்கள் ஊக்கத்தொகையை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும் கேட்டா பரம்பரை அடிப்படையில்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. என்ன பரம்பரை அடிப்படையில்?
என்ன பரம்பரை அடிப்படையில் கேட்டீங்கன்னா, அந்த தொழிலுக்கு நீங்க ஊக்கத்தொகை பெறணும்னு சொன்னா, 18 வயசுல ஒரு தொழிலை செய்ய போற மாணவன் அதற்கு ஊக்கத்தொகை பெறணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய அப்பா அந்த தொழிலை செஞ்சிருக்கணுமா, அவங்களுடைய தாத்தா அந்த தொழிலை செஞ்சிருக்கணுமா? என்ன சொல்ல வரான்? செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளியுடைய மகன் மீண்டும் செருப்பு தைக்க வேண்டும்னு சொல்றான். அவனுக்கு தான் நான் ஊக்கத்தொகை கொடுப்பேன், நீ கத்துக்கங்கிறான். வர்ணாசிரமத்தை மீண்டும் கட்டமைக்கிறதுக்கு பாக்குறான். அப்ப மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு அதற்கு எதிரான போராட்ட களத்தை காணக்கூடிய கழகமாக திராவிடர் கழகம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு நம்மளை பார்த்து நேரடியா சொல்ல முடியுமா, நீ எல்லாம் படிக்க கூடாது, சூத்திரனுக்கு எல்லாம் படிப்பு கிடையாது, சூத்திரம் படிச்சா நாக்க அறுத்து விடுவேன், காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்திடுவேன் அப்படின்னு இன்னைக்கு சொல்ல முடியுமா? விளக்க மாத்த கொண்டு அடிப்போம் அவனுக்கு தெரியும். மறைமுகமாக விஸ்வகர்மா யோஜனான்னு திட்டத்தை கொண்டு வர, இப்ப அவரவர்களுடைய ஜாதி தொழிலை அவரவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய அளவில் இந்த பாசிச பாஜக அரசு சூழ்ச்சி செய்கின்ற பொழுது தந்தை பெரியார் எப்படி அந்த குலக்கல்வி திட்டத்தை விரட்டி அடித்தாரோ, அதை போல இன்றைக்கு நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய 91 வயதிலும் தமிழ்நாடு முழுவதும் இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்திற்கு எதிராக பிரச்சாரத்தை செய்து அந்த திட்டத்தை விரட்டி அடிக்கிறார் என்று சொன்னால் அதுதானங்க இன்னைக்கு சிறப்பு. அதுதான திராவிடர் கழகத்தினுடைய பணி. திராவிடர் கழகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு கேட்டா அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு இந்தியாவில எந்த முதலமைச்சரும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சாதியை பாதுகாக்கக்கூடிய இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்று சொல்லுகிறார் என்று சொன்னார், அதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய இயக்கம் திராவிடர் கழகம் தலைவர் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இப்படி தேசிய கல்விக் கொள்கை, விஸ்வகர்மா யோஜனா, இப்படி நமக்கு பிரச்சனை. மும்மொழி பிரச்சனை. என்ன மும்மொழியில நமக்கு பிரச்சனை? இந்த தேசிய கல்விக் கொள்கையில மும்மொழியே கொண்டு வரணுங்கிறான். என்ன அதுல நமக்கு பிரச்சனை? 3வது மொழியை ஒன்றத்தை கத்துக்க வேண்டியதான் நீங்க சாதாரணமா கேட்கலாம். 3வது மொழியை கத்துக்கிறத நமக்கு பிரச்சனை. 3வது மொழியை யாரு வேணாலும் விருப்பப்பட்டா கத்துக்கலான்னு தான் நாமளும் சொல்றோம். ஹிந்தியை கத்துக்கணும், சமஸ்கிருதத்தை கத்துக்கணும், இதுதான் அவங்களுடைய நோக்கம். 3வது மொழி தான். எதற்கு இந்த ஹிந்தியை நாம கத்துக்கணும்? இந்த இந்திக்கு எதிரான மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்ட வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்பது அவர்களுக்கு தெரியாது. நீ மும்மொழியை ஏத்துக்கிட்டாதான் உனக்கு நான் கல்வி தொகையை தருவேன்னு சொல்றாரு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். அவருக்கு தமிழ்நாட்டினுடைய வரலாறு தெரியாது. ராஜகோபாலாச்சாரியார் இந்தியை கட்டாய பாடம் என்கின்ற சொல்கின்ற பொழுது தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் போராட்ட களமாக தந்தை பெரியாரினுடைய தலைமையில பொங்கி எழுந்த வரலாறு இருக்கிறது. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குங்க. ராஜகோபாலாச்சாரியார் கட்டாயமா இந்தியை கத்துக்கணும்னு சொன்ன பொழுது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு போராட்ட களமாக மாறியது. அன்றைக்கு அந்த கட்டாய இந்தியை தந்தை பெரியார் ஓட விரட்டினார். அதனை தொடர்ந்து சும்மா இருந்தோமா? 1948 ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இந்திய விருப்ப பாடம்னு கொண்டு வந்து சொன்னார். அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு போராட்ட களமாக மாறியது. தந்தை பெரியார் போராட்ட தீயை பற்ற வைத்தார். பேரறிஞர் அண்ணா அவர்களை சர்வாதிகாரியாக நியமித்து இந்திக்கு எதிரான போராட்டத்தை அன்றைக்கு வெற்றி பெற்றோங்க. 1952 இந்த ஒன்றிய அரசு என்ன சொன்னுச்சு? அன்னைக்கு இருந்த ஒன்றிய அரசு ரயில்வே நிலையங்களிலும் அஞ்சல் நிலையங்களிலும் இந்திக்கு தான் முதன்மையான இடம் என்கின்ற நிலையை எதிர்த்து 52 இந்திக்கு எதிரான போராட்டத்தை மீண்டும் தொடங்குகிறார் தந்தை பெரியார். மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடக்குதுங்க. தாரை எடுத்துட்டு போய் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் எல்லாம் இந்தி எழுத்துக்களை தார் பூசி அழித்த வரலாறு திராவிடர் கழகத்திற்கு உண்டு. எதிர்ச்சியில மிகப்பெரிய அளவில் 52 தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பக்கம் ஹிந்தி எழுத்துக்களை தார் பூசி அழிக்கிறார். மறுபக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் படைச்சூழ வந்து மற்றொரு புறத்தில் இருக்கக்கூடிய இந்தி எழுத்துக்களை தார் பூசி அழைக்கிறார்கள். இப்படி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடக்குதுங்க. ஆகஸ்ட் 1 1952 அதில் அறிவிக்கிறார் தந்தை பெரியார். இதற்கு பிறகு ஆகஸ்ட் 1ஆம் தேதியை வருடம் இந்திக்கு எதிரான நாளாக கடைபிடித்து அதற்கு எதிரான போராட்டத்தை செய்வோம் என்று சொல்லி 53 இந்திக்கு எதிரான போராட்டம். அந்த போராட்டத்தில் தான் தந்தை பெரியார் இந்த முழக்கத்தை கொடுக்கிறார். தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக என்கின்ற முழக்கத்தை முழங்கி அன்னைக்கு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடக்கும். 54 போராட்டம், 55 ஹிந்திக்கு எதிரான போராட்டம், மிகப்பெரிய அளவில் 55 நடந்த போராட்டத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். என்ன சொன்னார் தந்தை பெரியார்? மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார். நாங்க தாறு பூசி இந்தியை அழிச்சுக்கிட்டே இருப்போம், நீங்க அந்த மண்ணெண்ணையை தொட்டு தொடச்சிட்டே போவீங்க, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், நாங்க மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க போகிறோம் அப்படின்னு அறிவிக்கிறார். என்ன அந்த போராட்டத்தை நடத்தி இருப்பாரு நினைக்கிறீங்க? மிகப்பெரிய அளவில் அந்த ஆதிக்க ஹிந்திக்கு எதிராக தந்தை பெரியார் அவர்கள் போராட்டத்தை நடத்துகிறார். என்ன போராட்டம்? இந்த இந்தியை பாதுகாக்கக்கூடிய இந்தியை கட்டாயம் நீங்க சொன்னீங்கன்னா அந்த இந்திய தேசிய கொடியை நான் கொளுத்துவேன்னு சொல்றார் தந்தை பெரியார்.
இந்திய தேசிய கொடிய கொளுத்துவேன்னு சொல்லி இந்திய எதிர்ப்புக்காக போராட்டம் நடத்திய வரலாறு தமிழ்நாட்டிற்கு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு தமிழ் தேசியம்னு பேசிட்டு இருக்கிற சீமான் போன்ற சில்லறைகளுக்கு இது தெரியுமா? இன்றைக்கு நீ அப்படி சொல்லிடதான் முடியுமா உன்னால? தந்தை பெரியார் கெத்தா சொன்னார், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சாதிய ஒழிப்பிற்காக கொளுத்தி காட்டிய தலைவர் தந்தை பெரியார். அருமை தோழர்களே, தந்தை பெரியார் கொடி கொளுத்தும் போராட்டம் என்று சொல்லி அன்றைக்கு விடுதலை நாளாட்டில் ஒரு தலையங்கத்தையே எழுதுகிறார். அந்த தலையத்தை படிச்சு பார்த்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய சில்லறை சீமான்கள் பதில் சொல்ல வேண்டும். இன்னைக்கு பெரியார் தமிழர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த அளவிற்கு ஹிந்தி திணிப்பிற்கு எதிராக தமிழுக்காக நின்று பேசிய ஒரே ஒரு ஆளை காட்ட முடியுமா? அப்படிப்பட்ட மகத்தான தலைவர் தந்தை பெரியார். எதற்காக நாம இந்த ஹிந்தியை இன்னைக்கு எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம்? இந்த ஹிந்தியில நமக்கு என்ன பிரச்சனைங்கிறத புரிஞ்சுக்கணும். தந்தை பெரியாரே சொல்லுகிறார், ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு இனத்தை அழிக்க வேண்டும், அந்த மக்களுடைய பண்பாட்டை சிதைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய மொழி கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும். அந்த முடிவில் தான் இந்த ஒன்றிய அரசு நம்ம மீது ஹிந்தியை திணித்துக்கிட்டு இருக்குன்னு அன்னைக்கே பெரியார் சொன்னார். இது நம்முடைய பார்வை மட்டுமல்ல, இதுதான் உண்மை. என்ன நடந்திருக்கிறது? இந்த ஹிந்தி வந்த மாநிலங்கள்லாம் என்ன பிரச்சனை? ஹிந்தி வந்த மாநிலங்கள்லாம் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும்ல. இந்த ஹிந்தி வந்ததுனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அருமை தோழர்களே, பீகாரினுடைய தாய்மொழி அங்க அழிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 25க்கு மேற்பட்ட மாநிலங்களுடைய தாய்மொழிகளை அழித்தது இந்த ஹிந்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் எதிர்த்துட்டு இருக்கிறோம். பீகார்ல அந்த மக்களுடைய தாய்மொழி எதுவென்று சொன்னால் போஜ்புரி, மைதிலி என்பதுதான் பீகார் மக்களுடைய தாய்மொழி. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? இன்னைக்கு அவர்கள் தலையில இந்த ஹிந்திங்கிறது ஏறி உட்கார்ந்து அவர்களுடைய தாய்மொழியான மைதிலி, போஜ்புரி என்பது அழிந்து இன்னைக்கு ஹிந்தி தான் அவங்களுடைய தாய்மொழின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மாநிலம் மாறிடுச்சு. குஜராத் மாநிலத்தினுடைய தாய்மொழி குஜராத்தி தான். ஆனா இன்னைக்கு அங்க குஜராத்தி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஹிந்தி தான் இருக்குது. ராஜஸ்தான்ல அந்த மக்களுடைய தாய்மொழி ராஜஸ்தானி தான். ஆனா இன்னைக்கு அந்த மக்கள் ராஜஸ்தானிங்கிற மொழி அழிக்கப்பட்டு அவர்களுடைய மொழியாக இன்னைக்கு ஹிந்தி மாற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடும் இந்த ஹிந்தியை ஏற்றுக்கொண்டால் தமிழ் மொழி அழிக்கப்பட்டு ஹிந்தி தான் நம்முடைய நிலையும் என்ற நிலைக்கு நாம் மாறிவிடுவோம் என்பதற்காக அன்றைக்கு தொடங்கிய போராட்டம் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை தோழர்களே, மிகப்பெரிய அளவிலே புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்றாரு? சும்மா அவங்களுடைய நோக்கம் என்னன்னு புரிந்துக்கணும். ஹிந்தி தான் அவங்க திணிக்க வராங்கன்னு கேட்டா ஹிந்தி திணிப்பு மட்டுமல்ல அவங்களுடைய நோக்கம். ஹிந்தியை திணிக்கிறதா அவங்களோட நோக்கமான்னு கேட்டா அவங்களுடைய நோக்கம் சமஸ்கிருதத்தை திணிப்பதுதான். இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். இந்த நாட்டை இந்து நாடாக்கணும், இந்து ராஷ்டிராவை உருவாக்கணும், அதுக்கு ஆட்சி மொழியா சமஸ்கிருதத்தை வைத்து கொண்டு வந்து வைக்கணும். இதான் அவங்களுடைய நோக்கம். நாம இதை வெறுமனமே சொல்றோம் நினைக்க கூடாது. சீமான் மாறியோ பிஜேபி அண்ணாமலை மாறியோ ஆதாரமற்று பேசக்கூடியவர்கள் அல்ல நாம். என்ன சொல்ற? RSS முதன்மை தலைவராக இருக்கக்கூடிய கோல்வார்கர் தன்னுடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிற அந்த நூல்ல பக்கம் 113 அத்தியாயம் 8ல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும். சமஸ்கிருதத்தை இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக மாற்றுவதற்கு முதற்கட்டமாக ஹிந்தியை இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக மாற்ற வேண்டும். ஹிந்தியை இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக மாற்றுவதன் மூலம் சமஸ்கிருதத்தை இந்த நாட்டின் மீது எளிதாக ஆட்சி மொழியாக ஆக்கிவிடலாம் என்பது RSS கொள்கை. அந்த சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் அவர்கள் மும்மொழி என்கின்ற பெயரில் மறைமுகமாக நம் மீது இந்தியை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனை எதிர்த்து விரட்டி அடிப்போம் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் போராட்ட களத்தை கண்டு போராடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த ஹிந்தினால நமக்கு இந்த பிரச்சனை. இப்படி ஒன்றிய பாசிச பாஜக மோடி அரசு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் என்ன பண்ணாலும் நம்முடைய சமூக நீதிக்கு எதிரானதா, மாணவர்களுடைய கல்வி உரிமையை பறிக்கக்கூடியதா, நம்முடைய பண்பாட்டை சிதைக்கக்கூடியதா, எல்லாமே நமக்கு எதிரான திட்டங்கள் தான். இப்படி மிகப்பெரிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு போராட்டங்கள் நடைபெற்று இருக்கு. நம்ம மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் கல்வி நிதியை கொடுக்கன்னு சொல்றான். கல்வி நிதியை நமக்கு கொடுக்கல. இன்னைக்கு எதற்காக போராட்டம் நடந்துச்சு? 100 நாள் வேலை திட்டத்திற்கான அந்த சம்பளத்தை கொடுக்க முடியலங்க. இங்க கிராமப்புறத்துல வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு சம்பளத்தை கொடுக்க முடியல. அதற்கான அந்த நிதியையும் கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கிறான். இப்படி தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய இந்த பாஜக அரசுக்கு எதிராக நாம் மிகப்பெரிய அளவில் ஒரு களத்தை அமைக்க வேண்டும் என்பதற்காக நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். நமக்கு அதுதான் நோக்கம். திராவிடர் கழகத்தை பார்த்து திராவிடர் கழகம் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த அளவிற்கு ஆதரவு அளிக்கிறது என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிய பாசிச பாஜக அரசை நேர் எதிராக நின்று அதன் செவ்விலில் அறையக்கூடிய ஒரு அரசாக இந்த மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பதனால் அதனை ஆதரித்து நாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். வருகின்ற 2026 தேர்தல்
மிகப்பெரிய அளவுல ஒரு மிகப்பெரிய தேர்தலாக அமைய இருக்கிறது. மீண்டும் நம்முடைய ஆட்சிதான் அமைய இருக்கிறது. என்ன 200 தொகுதிகளுக்கு மேல பெற்றுவோன்னு சொல்றோம். 200 தொகுதிகளுக்கு மேல பெற்றுவோன்னு சொன்னா அது பேராசைன்னு சொல்றாங்க. ஏன்பா, நேத்தி கட்சி ஆரம்பிச்சவங்கலாம் நாளைக்கு நான் முதலமைச்சர்னு சொல்லும் பொழுது நூற்றாண்டு கால வரலாற்றை கொண்ட நீதி கட்சியில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய நூற்றாண்டு வரலாற்றை கொண்ட திராவிட இயக்கம் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்ல. 200 தொகுதிகளை அல்ல, 200 தொகுதிகளுக்கு மேலும் பெற்று நாம் ஆட்சி அமைப்பது உறுதி. இந்த பாசிச பாஜக அரசுக்கு எதிராக தமிழ்நாடு மட்டுமல்ல, இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களையும், முற்போக்காக சிந்திக்கக்கூடிய மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து பாசிச பாஜக அரசுக்கு எதிரான ஒரு வலிமையான ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய திராணி உள்ள முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். அவருக்கு தோளோடு தோளாக நிற்பதற்கு திராவிடர் கழகம் இருக்கிறது, தமிழர் தலைவர் ஆசிரியர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் இன்று களம் கண்டு கொண்டிருக்கிறோம். அருமை தோழர்களே, தந்தை பெரியார் இன்றைக்கும் என்றைக்கும் தேவைப்படுகிறார். இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் கைத்தட்டி கொண்டிருக்கிறீர்கள், ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், செவிமடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், கேட்டுக்கொண்டு கொண்டிருக்கிறீர்கள், உள்வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தந்தை பெரியார் இப்படி எளிமையாக மேடையிலே பேசிவிட்டு செல்லவில்லை. மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தல்களை சந்தித்தார். மலத்தை எடுத்து தந்தை பெரியார் மீது வீசிய போதும் தந்தை பெரியார் பேசிக்கொண்டே இருந்தார். அருமை தோழர்களே, மலத்தின் நாற்றத்தையும் பொறுத்து கொண்டு இந்த மக்களுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற நாற்றத்தை துடைத்தெறிவதற்காக களம் கண்ட மகத்தான தலைவர் தந்தை பெரியார். எங்களுக்கு போராட்டம் களம் காண, சமூக நீதிக்கான குரலை எழுப்ப, மாணவர் உரிமைக்கான குரலை எழுப்ப, மொழி பிரச்சனைக்கான குரலை எழுப்புவதற்கு எங்களுக்கு ஆயுதமாக தந்தை பெரியார் அன்றைக்கும் இருந்தார், இன்றைக்கும் இருக்கிறார், நாளைக்கும் இருப்பார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.